வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம் வாழ்க்கையில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நபி வழி தொழுகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஓட்டுமாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய முன் சென்ற சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்புகள் கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று சில நாட்கள் நாம் எல்லாம் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். அதையும் தாண்டி எத்தனையோ நம்மளுக்கு கிடைக்காத அந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். சென்ற ரமலானில் சென்ற பெருநாள்களில் நம்மோடு பயணித்த சகோதரர்கள் எத்தனையோ பேர் இன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால், நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவிற்கு அமல்கள் செய்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாளை மறுமை வரை நிலை பெற செய்யக்கூடிய ஒரு மக்களாக மாற வேண்டும். இந்த நோன்பு வைத்ததை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் முன் சென்றோர் மீது சில நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் சில நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்விற்கு பயந்து தம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதுல எல்லா நபர்களுக்கும் இறைவனுக்கு பயந்துதான் அந்த 29 நாட்கள் நோன்புகளை கழித்திருந்தோம். எந்த அளவிற்கு இறைவன் மீது பயந்தோம் என்றால், நம்முடைய கண் முன்னால் உணவுகள் இருந்திருந்தும் கூட யாரும் இல்லாத நேரத்தில் பல அல்லாஹ் அனுமதித்த உணவுகள் இருந்திருந்தாலும் ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களோ அல்லது குடும்பத்தார்களோ பார்க்கிறார்கள் என்று இல்லாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த உணவுகள் எல்லாம் ஒதுக்கி வைத்தவர்களாக இருந்தோம். காரணம், இங்கு நம்முடைய குடும்பத்தாளர்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அச்சம், ஒரு சிந்தனை 29 நாட்கள் எல்லா நபர்களுக்கும் இருந்தது. அதே இறைவன் தான் ரமலான் முடிந்ததற்கு பிறகும் பார்த்து கொண்டிருக்கிறான். சென்ற வருடங்கள் எல்லாம் நோன்பு நோட்டிருந்தோம். அதனுடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினை என்ன? 30 நாள் 29 நாள் நோன்பு நோக்கிறோம் என்றால் அதில் நம்மிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 11 மாதத்தை விட்டு ஒரே ஒரு மாதம் குறிப்பிட்டு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு மாதத்துல நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா யோசித்து பாருங்கள். சென்ற வருடம் நோன்பு வைத்தோம், அதே போன்று தான் நோன்பு முடிந்ததற்கு பிறகு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறோம். எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இறைவனுக்கு பயந்து
எதுவெல்லாம் நோன்புடைய காலத்துல தடை செய்யப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டீர்களோ அதே மாதிரி தான் மற்ற மாதங்களில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு மாத கால நோன்பை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதுல நம்முடைய அமல்கள் நிறைய செஞ்சிருப்போம். இது எதுவரை அமல் செய்யணும்? மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அமல் செய்யணுமா என்று பார்த்தால் அது மட்டும் கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம என்னென்ன அமல்கள் செய்திருந்தோமோ மறுமையை நோக்கமாக கொண்டு இலக்காக வைத்துக் கொண்டு எவ்வளவு அமல்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்தோமோ அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையினால நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட காலம் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அதை வைத்துத்தான் நாளை மறுமையினால தீர்ப்பும் வழங்கப்படும், கூலியும் கொடுக்கப்படும். அப்ப என்னென்ன அமல் செஞ்சோம்? ரமலானுடைய மாதத்துல எத்தனையோ நபர்கள் செஞ்சிருப்பாங்க. மற்ற நேரத்தில் 5 நேர தொழுகையை விட்டு இந்த ரமலானுடைய மாதத்துல 5 நேரம் தொழுகையோ நடத்தக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். தினந்தோறும் வந்திருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகை பல பேர் தொழுகாமல் இருந்திருப்பார்கள். இந்த ரமலானுடைய மாதத்துல இறையச்சத்தால் வந்து தொழுதிருப்பார்கள். இது அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு நன்மையை நாடி வரும் பொழுது அந்த ஒரு மாத காலம் நமக்கு அல்லாஹ் ஒரு பிராக்டிஸ் கொடுக்கலாம், எப்படி எல்லாம் இருக்கான்னு. அதை தாண்டி நம்முடைய மக்கள் என்ன செய்யணும்? ஒரு கேள்வி பதில நடத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் நடத்துறாங்க. கேள்வி பதில் நடக்குது, ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க என்பதற்காக வேண்டி தம்முடைய நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஆனா அதற்கான ஆன்சர் யாரும் சொல்லல. கேள்வியை மட்டும்தான் கொடுத்தாங்க, அதற்கு படிச்சுட்டு வந்தோம். அதுல சில நபர்கள் பதிலையும் சொல்லுகிறோம். இது பதிலே அந்த ஒரு டப்பாக்காக வேண்டி ஒரு பிரைஸுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதுல சில நன்மைகள் வந்துச்சு. இதை தாண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையினால நம்ம சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கான வழியும் காட்டி தந்துட்டான். உலகத்துல கேள்வி பதில் இருக்குண்டா அதுக்கு ஆன்சர் சொல்லல. அல்லாஹ் மறுமையில நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு இதுதான் ஆன்சர் என்று சொல்லி காட்டுறான். அது என்ன ஆன்சரு? ஒரு 2 விஷயத்தை சொல்றான். அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வார்கள். வ யுகீமூன ஸலாம், அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், இந்த 2 விஷயத்துல அல்லாஹ்வுடைய பதில செலவு செய்யக்கூடிய மக்களுக்கும் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அந்த சொர்க்கத்திற்குரிய வாசிகள் அல்லாஹ் சொல்லி காட்டான். யாரெல்லாம் தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறார்களோ இவர்கள் தான் நாளை மறுமையினால வெற்றி பெற்ற ஒரு கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆன்சரையும் சொல்லிட்டான். நம்ம சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கான ஆன்சரை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஒரு 2 விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப தொழுகை என்பது நம்முடைய மரணம் வருகின்ற வரை தொழுகும். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டும். வஅபுது ரப்பக ஹத்தா யஅஸிலகி, நோம்பல மட்டும் தொழுதுட்டு இருந்தாத, அதல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தொழுகாத, உன் மீது மரணம் வருகின்ற வரை நீ அந்த தொழுகை நிலைநாட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு ஒரு பாடமாக அல்லாஹ் கற்பித்து காட்டுறான். ஒரு மாதம் நம்ம எப்படி தொழுதோமோ, நன்மைகளை சேர்த்தோமோ, இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு அடியாடுகளாக மாற வேண்டும். இதை தாண்டி என்ன செஞ்சிருந்தோம்? திக்ர்கள்ல அதிகமான முறையில் ஈடுபட்டோம். இது எல்லாருமே செஞ்சுக்கிட்டோம். அது இந்த ரமலானுடைய அந்த ஒற்றைப்படை இரவுகள் எல்லாம் இரவு முழுக்க செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இது ரமலானோடு முடிஞ்சிடக்கூடாது. எப்படி அந்த 8 ரக்காயத்து பிளஸ் 3 11 ரக்காய் தொழுதோமோ அதே மாதிரி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நம்மளால் இருக்கின்ற அளவுக்கு தொழுகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நபிமார்களும் சரி, நபி தோழர்களும் சரி தொழுகை விஷயத்துல சரியாக இருந்தான். அப்ப இரவு தொழுகையில நம்ம எந்த அளவுக்கு தொழுதோமோ அதே மாதிரி தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். திக்ர்கள் செஞ்சோம், அது நம்மளால் இயன்ற அளவிற்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் ரமலானுடைய மாதத்துல அதிகமான முறையில் செஞ்சோம். காரணம், நாளை மறுமையினால சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு திக்ர்கள் செய்ய வேண்டும். சிறிய சிறிய திக்ர்கள் மூலமாக அல்லாஹ் ஏராளமான நன்மை தருகிறான் என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்டது. இதை நம்முடைய மரணம் வருகின்ற வரை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதை தாண்டி எந்த ஒரு பாவத்தின் பக்கமும் செல்லாம இருந்தோம். வட்டி வாங்குவதாக இருக்கட்டும், இது மாதிரி இறைவன் எதுவெல்லாம் பாவம் என்று சொல்கிறானோ, இந்த புறம் பேசுவது, பொய் சொல்வது, இது மாதிரியான காரியத்தை விட்டு தடுத்திருந்தோம், விலகி இருந்தோம். இது எப்படி இருக்கணும்? நம்முடைய மரணம் வருகின்ற வரை மறுமை இலக்காக கொண்டு அதுவரை இது மாதிரியான பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அமல்கள் இருக்கிறதுல இதனாலே மறுமையினால பாழாக்கிற கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு நோன்பிற்கான கூலியை பத்தி சொல்லும் பொழுது 70 ஆண்டுகள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். ஒரே ஒரு நோன்புக்கான கூலி. இவ்வளவு கஷ்டப்பட்டு 29 நாள் நோன்பு வச்சிருக்கிறோம் சொன்னா நாளை மறுமை நாள்ல இறைவன் சொன்ன சிறிய சிறிய பாவத்தின் மூலமாக நாம் போய் நின்றோம் என்றால் நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விடும். அதுதான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான்.
இந்த புறம் பேசுவது பெரும் பாவத்தை செய்யாவிட்டாலும் புறம் பேசுற விஷயத்தை எல்லாரும் பேசுவோம். ஒரு நேரம் கிடைக்குதுன்னு சொன்னா, ஒரு கொஞ்ச நேரம் கிடைக்குதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? எல்லா நபர்களும் இந்த புறம் பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுகிறோம். மற்றவனை பத்தி அவதூறு சொல்வது, இது மாதிரியான விஷயத்துல எல்லா நபர்களும் ஈடுபட்டு விடுகிறோம். ஆனால் நாளை மறுமையினால நம்ம இந்த ரமலானுடைய மாத்திரை செஞ்ச அமல் அனைத்தும் நாசமாகிவிடும். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான், வயலுள்ளி கொள்ளி உம்மசத்தில் உம்மசா, யார் குறை கூறி புறம் பேசினானோ அவனுக்கு கேடு உண்டாகும். நாருல்லாஹில் மூக்கதா, அது மூட்டப்பட்ட நெருப்புல அவனை தூக்கி எறியப்படுவான் என்பதை சொல்லி காட்டுறான். அப்ப அமல் நாசமாகும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில தடுத்து தம்முடைய அமல்களை ஒரு சரியான முறையில நாளை மறுமை வரை, மறுமைக்கான வெற்றி வரை கொண்டு செல்ல வேண்டும். இதை தாண்டி அல்லாஹ் சொன்னா தர்மம் சார்ந்து சொல்லி காட்டணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வன்சசகம் வகலிக்கும் முன்னாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாளர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நம்ம நாளை மறுமையினால நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறைவனோட பாதையில செலவு செய்யணும். ஏன்னா சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் மத்தியில சொல்லும் பொழுது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கிடைக்கலையா, பேரிச்சம்பளம் துண்டோட கிடைக்கலையா, சில அமல்கள் திக்கர்களை செய்து கொண்டு அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான முறை சொல்றான். நரகம் எந்த அளவுக்கு கொந்தளிக்கக்கூடியதாக இருக்கிறது, எவ்வளவு கொடூரமான முறை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்லி காட்டுகிறான். ஃபத்தகுன்னார், அந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதீ வகூதுன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் ஒன்றாக போட்டு எரிப்போம். அல்லாஹ் சொல்றான். நரகம் சார்ந்து சொல்லும் பொழுது மனிதர்களையும் கற்களையும் ஒன்றாக போட்டு எரிப்போம். இதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி ஏராளமான வசனங்கள், நரகத்தை குறித்து எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. கொதிநீர் தூக்கி தலைகளில் ஊற்றப்படுவோம், நெருப்புகளை மூட்டி அதன் மூலம் எரியப்படுவோம். இது மாதிரியான கடுமையான தண்டனைகளுக்கு மத்தியில ஏராளமான தண்டனை பத்தி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீ அந்த நரக நெருப்பிலிருந்து அஞ்சிக்கொள், அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கான ஒரு வழியாக இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு போதனை சொல்லுது. நாளை மறுமையால சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னதாகும், யார் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலயத்திற்கு பொருளாதாரத்தை உதவி செய்கிறாரோ, பள்ளி கட்டுமானம் சார்ந்து சொல்லும் பொழுது யார் பொருளாதாரத்தை உதவி செய்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையினால சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் எழுப்பி தருகிறான். யோசித்து பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சோடு பொருளாதாரம் தான், அதன் மூலமாக நாளை மறுமையினால சுவனம் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நம்முடைய ஊர்கள்ல சில நாட்களுக்கு முன்பாக இந்த பள்ளியில தான் நுழைந்தோம், ஏத்தாப்புல உள்ள பள்ளியில. இப்ப அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பெரிய பள்ளிக்கு போயிட்டோம். மக்கள் அதிகமான முறை வருகிறார்கள். அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு பள்ளியாசல் யாராம் தொழுக வருகிறார்களோ அதற்கான நன்மை நமக்கு சேரும். அதே மாதிரி எவ்வளவு அமல்கள், எவ்வளவு திட்டங்கள் நடக்குதோ எல்லா நன்மைகளும் வரும். மக்கள் விளங்கி கொண்டு சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின்பால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்தோம் என்றால் அதற்காக வேண்டி அதோட நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிலையான தர்மத்தை பத்தி சொன்னாங்க. நிலையான தர்மம் என்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கிறது. நன்மை வந்து கொண்டே இருக்கும். நாளை மறுமையில அல்லாஹ் சொல்லி காட்டினால பெரிய சப்தம் தான் கேட்கும். நம்முடைய தாய் தந்தை சகோதரர் எல்லாரும் விட்டு புரண்டு ஓடுவான். யாருமே வந்து கையில் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்துல நாம் சேர்த்து வைத்திருக்கிற அமல்கள் மாத்திரம்தான் வந்து இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறானே. முடிஞ்ச அளவுக்கு உயிர் இருக்கின்ற வரை எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யும். ஏன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதிலிருந்து செலவிடாத வரை அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நபி தோழர் அபூ தல்ஹா என்ன செய்றாங்கடா, இவர் இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபி தோழர். அப்ப நேரா அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பமானது என்று சொன்னால் ஒரு பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறேன். ஏன்னா அவருடைய இலக்கு எதவாக வைத்துக் கொண்டார் என்றால் நாளை மறுமையினால சுவனம் செல்ல வேண்டும், அதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தார்கள். அதே மாதிரி ஏராளமான நபி தோழருடைய வாழ்க்கை வரலாறு. அபு தஹ்தா என்று சொல்லக்கூடியவர், இவர் மறுமைக்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகம் செய்தார் என்றால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. ஒரு தோட்டத்துக்காரர் இருக்கிறார், ஒரு பேரிச்சம்பரத்துக்காரரும் இருக்கிறார். அந்த தோட்டத்துக்காரர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறேன், அதை ஒட்டி ஒரு மரம், பேரிச்ச மரம் இருக்கு. அந்த மரத்துக்காரர்கிட்ட சொல்லி எனக்கு அந்த மரத்தை வாங்கிட்டாங்களே. அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க,
எப்ப அந்த மரத்தை கொடுத்தாங்க அவர் வேலை செஞ்சுருவாரு. உனக்கு நாளை மறுமையினால அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு பேரிச்ச மரத்தை தருவான், நீ என்னப்பா சொல்றேன்? அப்ப அந்த நபி தோழர் சொல்லுகிறார், இல்ல அல்லாஹ் நான் கொடுக்கல. இதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் தான் அபூ தஹ்தா. இன்னும் சொர்க்கத்துல ஒரே ஒரு மரத்திற்காக வேண்டி சொர்க்கம் கிடைக்குதா? அப்ப நேரம் அந்த மனுஷர்கிட்ட போய் பேசுறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இந்த ஒரே ஒரு மரத்தை தந்துடுறீங்களா? அவரும் சரின்னு சொன்னாரு. அந்த மரத்தை வாங்கிட்டு நேரம் அல்லாஹ்வுடைய கூட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க சொர்க்கத்துல ஒரு வீடு ஒரு தோட்டம் கிடைக்குன்னு சொன்னீங்க, ஒரு மரம் கிடைக்குன்னு சொன்னீங்க, அதற்காக வேண்டி நான் கொடுத்துட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்பொழுது நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குமா? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல ஒரு பேரித்தம் தோட்டத்தையே ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த நபி தோழருக்கு அடுத்த இடம் இல்ல, தங்குவதற்கு வீடு இல்ல, எதையுமே யோசிக்கல. நேரம் மனைவிட்ட வாங்க, வீட்டை விட்டு வெளியில போவோம். ஏன் கேட்கிறாங்க? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள், நம்முடைய வீடுகளை வித்துவிட்டு ஒரு மரத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன், வா போன்னு சொன்னாங்க. மனைவியும் சொன்னாங்க, சரி ஒரு சிறந்த செயலை செஞ்சிருக்கிறீங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க, சொர்க்கத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொர்க்கம் கிடைத்து விட்டால் போதும் என்பதற்காக அடுத்த வாழ்க்கை எதையுமே யோசிக்கல, கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாம. அதே மாதிரி ஒரு நபி தோழர் சொன்னோம், ஸைத் பின் ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருடைய வாழ்க்கை ரமலானுடைய காலத்துல சொன்னோம். 1000 தினாரை கொடுத்து அனுப்புறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில ஏழை மக்களுக்காக கொடுத்தாங்க. காரணம், சொர்க்கத்தை நேசித்தார்கள். ஒரே ஒரு ஆறுதான் நபி தோழர் சென்றார். இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்பது அற்பமானது என்பதை அறிந்து கொண்டார். அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தர்மம் செய்தார். மீண்டும் 1000 தினார் உமர் அலி கொடுத்து அனுப்பினாங்க. அதை கூட என்ன செஞ்சாரு? மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதை ஏழை எளிய மக்களுக்காக பார்த்து தர்மம் செய்தார். காரணம், நாளை மறுமையால சொர்க்கம் செல்ல வேண்டும். அப்ப சஹாபாவுடைய எண்ணங்கள் எல்லாம் மறுமை நோக்கித்தான் இருந்தது. சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெருநாள் தினத்தை சொல்றாங்க, பெண்களே அந்த நரகத்தை அஞ்சி கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னா நீங்க தான் அந்த நரகத்துல அதிகமான முறையில் கிடக்குறீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கேட்கிறாங்க, நீ கணவருக்கு மாறு செய்றீங்க, இது மாதிரி சில வார்த்தைகளை சொன்ன உடனே சஹாபிய பெண்கள் பார்க்கிறார்கள், நீங்க ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொன்ன மாத்திரத்துல ஒரு நபித்தோருடைய மனைவி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னிடத்தில் நகை இருக்கிறது, இதை வச்சு எந்த ஒரு புரோஜனம் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதை நாங்கள் கழட்டி கொடுத்து விடுகிறோம். சில சஹாபிய பெண்கள் எல்லாம் அந்த பெருநாளுடைய தினத்துல கழட்டி கொடுத்தார்கள், தங்கத்தை கொடுத்தார்கள். ஏன்? அதனுடைய பிரதிபலன் நாளை மறுமையில மிக பிரம்மாண்டமாக இருக்கும். சின்ன அளவுக்கு தான், ரொம்ப பெருசு கிடையாது. கொடுக்கக்கூடிய அந்த சின்னோடு மோதிரமோ அது செய்யலோ எதனும் ஒன்றை கொடுத்தோம்னு சொன்னா நாளை மறுமையினால அதற்காக வேண்டிய தங்க மாளிகைகள், கட்டில்கள் இருக்கும், அதுல சாய்ந்து கொண்டிருப்பார்கள், பல இன்பங்கள். இதை அறிந்து கொண்ட நபி தோழியர்கள் என்ன செஞ்சாங்க? சொன்ன மாத்திரத்துல நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வழி இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு தர்மம் செய்தாக வேண்டும். அப்ப எனவே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருவோம், தங்கத்தை எல்லாம் கொடுத்தார்கள். அப்ப நம்ம நாளை மறுமையினால சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு அதிகமான முறையில தர்மம் செய்யுங்கள். நம்முடைய பள்ளிக்கு 15 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுடைய இதுல நன்மை நாடி நம்முடைய குடும்பத்தாளர் இருப்பாங்க, மரணித்த நம்முடைய குடும்பத்தாளர் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அதுவும் சொன்னாங்க, மரணித்தவர்தான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்னுடைய தாயார் மரணிச்சிட்டாங்க, அவருக்காக தர்மம் செய்யலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தர்மம் செய்யலாம், அதனுடைய நன்மை பெறுவார்கள். அப்ப நம்முடைய குடும்பத்துல ஏராளமான நபர்கள் மரணித்திருப்பார்கள், அவர்களுக்காக வேண்டியும் நாளை மறுமையினால நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அதிகமான முறை நம்முடைய பள்ளி கட்டுமானத்துக்காக வேண்டி வாரி வழங்குங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக. செய்யக்கூடிய அமல்களை சரியான முறையில் பாதுகாத்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அமல்களை செய்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டமாக வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.